குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி 400. பழமொழி 400 வந்து எங்கெல்லாம் இருக்குது பாடக புத்தகத்தில் அப்படின்னா 6ஆம் வகுப்பில் பழைய புத்தகம் பருவம் 2ல் இயல் வந்து 1ல் இருக்குது. அதே மாதிரி 7வது புதிய புத்தகமில் பருவம் 3ல் இயல் 1ல் இருக்குது. இப்போது இந்த பழமொழி 400 என்னன்னு பார்க்கலாம். பழமொழி 400ஓட ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார். பழமொழி 400ல் ஒவ்வொரு பாடல்லையுமே கடைசி வரிகள் வந்துட்டு பழமொழியில் தான் இருக்கும். இப்போ இந்த பாடலை எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி வரிகள் வந்துட்டு பழமொழி தான். ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது வந்துட்டு பழமொழி தான். அப்படி ஒரு சிறப்பை உடையது தான் வந்துட்டு இந்த பழமொழி 400. இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஆற்றவும் அப்படின்னா வந்து முழுமையாக ஒரு விஷயத்தை முழுமையாக, கற்றார் அப்படின்னா என்னதுன்னா கற்கிறவங்க, ஒரு விஷயத்தை முழுமையாக படித்து அதை வந்து கற்கணும். அவங்க தான் வந்துட்டு அறிவு உடையவங்க. அஃது உடையார். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அப்படின்னா என்னதுன்னா, அவங்களோட அப்படி எல்லாமே வந்து படித்து தெரிஞ்சவங்களோட புகழ் வந்துட்டு 4 திசைகளுமே வந்துட்டு பரவி இருக்கும். அதுதான் அஃது உடையார். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அவங்களோட புகழ் வந்து எல்லா 4 திசையிலுமே பரவி இருக்கும். ஓகேவா? அந்நாடு வேற்று நாடு ஆகா அப்படின்னா அந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு வேற்று நாடாக அவங்களுக்கு வந்து தெரியாது. அது எல்லாமே வந்து அவங்களோட நாடாக அது வந்து கருதப்படும். அப்புறம் அந்த நாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் என்ன, ஒருத்தவங்க வந்து நல்லா ஒரு ஹை போஸ்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா மாலை மரியாதைலாம் வர வச்சு சாப்பாடு எல்லாம் அவங்களே பார்த்துக்குருவாங்களே, அதே தான். ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ட்ரெயினில் போகும்போது நம்ம எப்படி கட்டுச்சோறு கட்டிட்டு போகிறோம் அந்த மாதிரி தேவையில்லை. அங்கே இருக்கிறவங்களே அவங்களுக்கு சிறப்பாக சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழமொழி தான் வந்துட்டு அதோட அர்த்தம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம். ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பில் உள்ள பழமொழி 400 பாடலில் பார்த்தோம். இப்போது அடுத்து வந்து 7ஆம் வகுப்பில் உள்ள பழமொழி 400 பாடலை வந்து பார்க்கலாம். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றுலோ இல். இப்போ மாரி அப்படின்னா என்ன, மழை. இன்றி மழை இன்றி வரந்திருந்த காலத்தும் அப்படின்னதுன்னா, வரந்திருந்த அப்படின்னா என்னது, வறண்டி இருந்த காலத்திலும் பாரி மடமகள். பாரி மடமகள் அப்படின்னா இளமகள்கள். பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாகனா எனது உணவாக நல்கினால் ஒன்றுரா முன்றுலோ இல். அதாவது பொருள் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் இதோட பொருள். இப்போ எப்படின்னா, மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றுலோ இல். அதாவது மழை இல்லாமல் வறட்சியான காலத்தில் பாரி மகள்களான அங்கவை சங்கவை அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாணர்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கு வந்து அவங்க இறந்து நின்று கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நீர் உலையில் பொன் திறந்து உணவாக அதை கொடுக்குறாங்க. அப்போது அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத வீடு எதுவும் இல்லை. அதுதான் இந்த கடைசி வரி வந்து பழமொழி. ஒன்றுரா முன்றிலோ இல். மாரியொன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். இப்போ அடுத்து ஆசிரியர் குறிப்பு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ ஆசிரியர் வந்து என்னதுன்னா முன்றுரை அரையனார். அப்புறம் அரையனார் அப்படின்னா அரசன் அப்படின்னும் வந்துட்டு மீனிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. குடிப்பெயர் வந்து அரையன். அவரோட உண்மையான பெயர் வந்து அரையன். ஓகேவா? சமயம் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் தான் வந்து முன்றுரை அரையனார். ஊர் வந்து முன்றுரை பாண்டிய நாட்டில் உள்ள ஊர்.
கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் தான் அது தெரிகிறது. சிறப்பு பெயர் வந்து மூதுரை, முதுமொழி, உலக வசனம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பழமொழி நானூறுக்கு சிறப்பு பெயர்கள். பாடல் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 400 பாடல்கள், 34 அதிகாரங்கள் இருக்குது. காலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கிற நூல் வந்து இதுதான். 11 கணக்கில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல். திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்து இதுதான், பழமொழி நானூறு தான். திருக்குறளுக்கு அடுத்து கேட்டாங்க அப்படின்னா நாலடியார் சொல்லணும். நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா அது வந்து பழமொழி நானூறு தான். மொத்தம் பழமொழி நானூறில் எத்தனை பாடல்கள் இருக்கிறதா பார்த்தோம்? 400 பாடல் பார்த்தோமா? அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 200 பாடலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நாராயண ஐயங்கார். அடுத்து பல்யானை செல்கெழு கட்டுவன், தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன், கரிகாலன் நரை முடித்து முறை செய்த செய்தி, மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் ஊர்ந்தது பற்றிய குறிப்பு, பாரி முல்லைக்கு தேர் தந்தது, பேகன் மயிலுக்கு போர்வை தந்தது பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பழமொழி நானூறில் இந்த செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி அமைந்துள்ளது. ஆல்ரெடி சொன்னல, அதே மாதிரி தான் இந்த நூலில் உள்ள எல்லாமே வந்து இலக்கிய பழமொழி தானாமா. தொல்காப்பியர் வந்து இந்த பழமொழியை என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதுசொல் என்கிறார். இப்போ நம்ம வந்து பாடப்புத்தகத்தில் இருந்து நம்ம பார்த்தோம். அதை தவிர வேறு இம்பார்ட்டண்ட்டான பழமொழி 400 பாடல்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அது ஒரு 2 பாடல்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அது என்னன்னா, கேட்பாரை நாடி கிளக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பர் வித்தகர், வேட்கையால் வண்டு வழிபடரும் வாட்கண்ணாய் தோற்பன கொண்டு புகார் அவை. அதாவது நம்ம கூறுற கருத்தை வந்து யார் கேட்க விரும்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்துட்டு அந்த கருத்தை வந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்பாரை நாடி கிளக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர். அவங்க தான் வந்துட்டு நன்கு படித்தவங்களுக்கு உள்ள செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்கையால் வண்டு வழிபடரும் வாட்கண்ணாய் தோற்பன. அதாவது ஒளி பொருந்திய வண்டும் என்ன பண்ணுமா, தேனி சாப்பிட்றதுக்கு வரும். அது மாதிரி ஒளி பொருந்திய கண்ணை உடையவளே, கடவுளை பார்த்து சொல்கிறாங்க, ஒளி பொருந்திய கண்ணை உடையவளே, உன்னுடைய கருத்து ஒரு அவையில் செல்லும்படி ஆகாது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா அந்த அவைக்கு நம்ம என்ன பண்ணணுமா, செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தோற்பன கொண்டு புகார் அவை, அதாவது உன்னோட கருத்து ஒரு அவையில் செல்லும்படி ஆகாது, நம்ம பேசினா இது நடக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுமே அந்த விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது வந்து அந்த அவைக்கு அந்த மாதிரி இருக்கிற அவைக்கு நம்ம செல்லக்கூடாது அப்படிங்கிறத அந்த பாடல் வரிகளோட அர்த்தம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, நாடி நமரென்று நன்கு புறந்தாரை, கேடு பிறரோடு சூழ்தல், கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்து கோடு குறைத்து விடல். அதாவது இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு நண்பராக இருக்கலாம், அவரே வந்து நம்மிட தேடு வந்து பழகி நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு பகைவராக இருக்கவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. அப்படி நம்ம துன்பம் செஞ்சால் எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மலை உச்சியில் இருக்கிற மரத்தில் நம்ம ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருந்து அந்த கிளையை வெட்டுனா அவங்க கீழே விழுவாங்கன்னு தெரிஞ்சு வெட்டுறோம்ல, அந்த பழி எவ்வளோ கொடுமையானதோ அதற்கு சமமாக இவர் வந்து ஒப்பிடுறாரு. நாடி நமரென்று நன்கு புறந்தாரை, கேடு பிறரோடு சூழ்தல், கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பழமொழி தான். இதை வந்துட்டு சும்மா நோட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.